சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு நடுக்கத்துடன் கூடிய பயத்துடனே கர்த்தரை பாடி துதியுங்கள் என்ற வேதவாக்கின் பிரகாரம் இப்பொழுது பாடல் படிக்கப் போகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள், வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். பக்கம் 30, 53வது பாடல். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலைகள் தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலைகள் தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார். போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரமத்திற்கும் எங்கள் பரிசுத்த பிதாவே, இயேசு நாமத்தில் பிதாவே. சங்கீதம் 4 பக்கம் 622. சத்தமா மாறி மாறி வாசிப்போம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மாறி மாறி மணிமுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்கிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல்